ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு கதை. ஒரு முறை சிவனும் பார்வதியும் பேசி கொண்டிருந்தாங்க. அப்போது பார்வதி கேட்டார், சுவாமி, கங்கையில் குளித்தால் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு. குளிக்கும் அத்தனை பேரும் மோட்சம் கிடைச்சா அங்கே மோட்சம் தாங்காதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, அது ஏன் என்னும் காரணத்தை நான் உனக்கு சொல்கிறேன். ஆனால் இப்படியே வா, இருவரும் போகலாம் அப்படின்னப்ப, வேண்டாம், இந்த தோற்றத்தை மாற்றி வயசான பெரியவங்க மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறாரு. கங்கை கரையில் சிவன் நின்றுட்டு, நான் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறேன், அதை நீ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நீ கத்தி கூப்பிடு. அப்படி கூப்பிடுறப்ப யாருமே பாவம் செய்யாதவங்க மட்டும் இவரை காப்பாற்றுங்க அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னோடனே, உடனே பார்வதி தேவி அங்கே இருக்கிறவங்களெல்லாம், ஐயா ஓடிவாங்க, என்னோடய கணவர் தண்ணியில் விழுந்துட்டாரு, தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கங்கை கரையில் இருந்த எல்லாருமே ஓடி வர்றாங்க. அப்போ ஓடி வந்தவங்கள பார்த்து பார்வதி தேவி சொல்கிறாங்க, இல்லை, இதில் யார் பாவம் செய்யலையோ அவங்க மட்டும் என் கணவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுறாங்க. உடனே அவர் ரொம்ப சிவனுக்கு சொல்லவா வேணும் நடிக்கிறதுக்கு, அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறாரு, தண்ணிக்குள்ளே விழுந்து காப்பாற்றுங்கன்னு. உடனே ஒரு இளைஞன் எதையும் பொருட்படுத்தாமல் ஓடி வராரு. உடனே பார்வதி தேவி கேட்குறாங்க, அப்பா, தம்பி, நீ எந்த பாவம் செய்யலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த இளைஞன் சொல்கிறாரு, அம்மா, நானும் பாவம் செஞ்சுருக்கேன், ஆனால் இந்த கங்கையில் குளித்தா என் பாவம்லாம் தீந்துரும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கங்கையில் குளிச்சிட்டேன், அப்போ என் பாவம்லாம் போயிடுச்சு, நான் நான் பாவமே இல்லாதவன் தான், அதனால் நான் காப்பாற்றுறதுனால தப்பில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதியவரான சிவபெருமானை காப்பாற்றிடுறாரு. உடனே சிவபெருமான் தன்னோட சுய ரூபத்தை காமிச்சு எழுந்திரிச்சிறாரு. பார்வதி தேவியும் அவங்க இறையோட அந்த தோற்றத்துக்கு வந்துடுறாங்க. உடனே சிவன் சொல்கிறாரு, குளிக்கிற அனைவரும் நம்பிக்கையோடு குளிக்கிறதில்ல, கடமைக்கு கங்கைக்கு ஸ்நானம் பண்ணால் பாவம் போயிருன்ற ஒரு இதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு குளிக்கிறதுனால அவங்க பாவம் போகிறதில்ல. யார் ஒருவர் எந்த காரியத்தை நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கங்கையோட இப்போ புண்ணியம் எல்லாமே கிடச்சி அவங்க மோட்சத்துக்கு போவாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே மனசார நம்பி செய்கிறவங்களுக்கு அது நல்ல பலனையே கொடுக்கும். நம்பி வேண்டிய எல்லாமே கிடைக்கும். மனதார நம்புங்க, உங்கள் நம்பிக்கை வெற்றிக்கு வெகு அருகில் அவங்கள அழைச்சிட்டு போயிடும். இதிலேருந்து என்ன தெரிகிறது, எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும்.